பூரி ஜெகநாதர் அனுமானுக்கு செய்த துரோகத்தால் இன்று வரை அனுமானை சங்கிலியால் கட்டி வைத்துள்ளார்கள். ஜெகநாதர் ஏன் இப்படி ஒரு செயலை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பூரி ஜெகநாதரின் தீவிர பக்தரான சமுத்திரதேவன் தினமும் ஜெகநாதரின் கால் பாதங்களை தொட்டு வணங்க விரும்புவார். இப்படி ஜெகநாதர் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட சமுத்திரதேவன் தினமும் ஜெகநாதரை பார்க்க வரும்போதெல்லாம் சமுத்திரதேவன் கூடவே சுனாமியும் வந்து பூரி நகரம் முழுவதும் மூழ்கிவிடும். இதனால் மக்கள் அனைவரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி ஜெகநாதரிடம் சென்று முறையிட்டனர். இதை பார்த்த ஜெகநாதர் தனது பக்தர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என நினைத்து அவருடைய பரம பக்தரான அனுமானை அழைத்தார். பூரி ஜெகநாதர் அனுமான் கிட்ட, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சமுத்திரதேவன் என் மேல் தீவிர பக்தி வைத்துள்ளார். அதனால் அவர் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் பூரி நகரம் முழுவதும் நீரில் மூழ்கி விடுகிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற இந்த கடல் அலைகள் பூரி நகரத்தின் உள்ளே வராமல் நீதான் தடுக்க வேண்டும் என கூறி அனுமானை அங்கேயே காவலாக விட்டுச் செல்கிறார். அனுமான் காவலுக்கு நின்றதும் கடல் அலைகள் எல்லாம் அமைதியானது. ஆனால் பூரி நகரத்தில் எங்காவது ஸ்ரீராமர் பூஜை நடக்கிறது என்று கேட்டால் ஹனுமான் உடனே அங்கே ஓடி சென்று விடுவார். ஹனுமான் இல்லாத நேரத்தில் மீண்டும் சமுத்திரதேவன் எழுந்து வந்து நகரத்தை சுனாமி போல மூழ்கடிக்க தொடங்கினார். இதனால் ஜெகநாதர் மிகவும் கோபம் கொண்டு ஹனுமானிடம், உன்னை யாராலும் தடுக்க முடியாது. எனவே உன் கடமையை நினைவில் வைத்திருக்க நான் உன்னை ஒரு தங்க சங்கிலியால் கட்டுகிறேன் என்று கூறி அனுமானை சங்கிலியால் கட்டி போட்டார் பூரி ஜெகநாதர். அதே இடத்தில் அனுமானுக்கு பேடி ஹனுமான் எனும் கோவிலும் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள அனுமான் சிலை இன்றும் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் உள்ளது. இந்த பதிவை லைக் செய்து ஜெய் ஹனுமான் என கமெண்ட் செய்யவும்.